Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமார்பிசத்தில் ஓவர்லோடிங் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம். அது மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ஓவர்லோடிங் அப்படிங்கிற வேர்டு வந்து கேட்டாலே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெகுலர் ஒர்க்கை காட்டிலையும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்கறத தான் நம்ம ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்லேயும் பார்த்தோம். இப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ப்ளஸ் சிம்பிளே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஆட் பண்ணுறது தான் அதனுடைய ரெகுலர் ஒர்க்கு இல்லைங்களா? இப்போ 2 நம்பர் கொடுக்குறீங்க, அதை என்ன பண்ணும், ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் 2 நம்பரையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 2 ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. 2 லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, 2 லிஸ்ட்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ண ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒர்க்கு ரெகுலர் ஒர்க்கை காட்டிலையும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வந்து நம்ம அந்த ஆட் சிம்பிள், அதாவது ஒரு ஆப்ரேட்டருக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்பில்ட்டுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நம்பர் ஆட் பண்ணுறது, 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறது, 2 லிஸ்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து இன்பில்ட்டு கிளாஸுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆஸ் அ யூசர் நம்ம க்ரியேட் பண்ணுற யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எரர் தான் ரைஸ் ஆகும். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், $_add_. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணணும்னா இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது அதில் என்ன நம்ம கோடிங் கொடுத்துருக்கோமோ அந்த கோடிங் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் ப்ளஸ்ன்ற இந்த ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணும்போது. ஸோ இது ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா ஆப்ரேட்டர்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்பில்ட்டாக, அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இல்லாட்டி மேஜிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் addition of 2 numbers, 20 plus 30, control enter. ஸோ எனக்கு ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ணியிருக்கு, 2 இன்டீஜர் நம்பர் ஆட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ண போகிறேன். கன்கார்டினேஷன் ஆஃப் 2 strings. Great ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், ஐடியா, control enter, concatenation of 2 strings, great idea. ஸோ நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் என்னவோ ஒன்று தான் இல்லைங்களா, இது இன்பில்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ். ஸோ இது 2 நம்பர்ஸை ஆட் பண்ண யூஸ் ஆகுது, அதே சமயத்தில் 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணவும் யூஸ் ஆகுது. கிரேட் ஐடியா. ஸோ கிரேட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், ஐடியா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், 2த்தையும் ஆட் பண்ணவும், அதாவது கன்கார்டினேட் பண்ணவும் யூஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த இடத்துல நான் அடிஷன் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன், ஸோ இப்போ ப்ளஸ் சிம்பிளுக்கு பதில் நான் ஸ்டார் போட்டுக்கிறேன், control enter.
ஸோ மல்டிப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைங்களா, அதாவது ரிப்பீட் பண்ண வைக்கலாம். ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கை மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல கிரேட், இந்த எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 4 times. கண்ட்ரோல் என்டர். ஸோ அப்போ கிரேட் 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 கிரேட். ஸோ 4 times மல்டிப்ளை பண்ணியிருக்கிறனால 4 times உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதே வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்னவாயிருக்கு பாருங்கள், இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே மல்டிப்ளை பண்ணுற ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட்டடாக வர வைக்கிறதுக்கும் யூஸாக இருக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒன்று தான், ஸ்டார் ஆப்ரேட்டர். பட் மீனிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரன்ஸை பொறுத்து உங்களுக்கு அதனுடைய மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு. சரிங்களா, இதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்பில்ட் கிளாஸுக்கு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம யூசர் டிஃபைன்டு கிளாஸுக்கு எப்படி வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் A கோலன் def keyword double underscore init double underscore within bracketல self parameter comma x colon self dot a is equal to x. so again இன்னொரு method create பண்ணுறேன். def keyword double underscore add double underscore within bracketல self comma other. ஸோ இந்த மெத்தடில் என்ன ரைட் பண்ணுறேன் கோடிங் அப்படின்னா, return self dot a plus other dot a. நான் இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். a1 is equal to a. ஸோ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது பராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், 10 கொடுக்குறேன். அகைன் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். a2 is equal to a24. இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, a1 ப்ளஸ் a2 ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். 34. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். அடிஷன் ஆஃப் 2 objects. கண்ட்ரோல் என்டர். அடிஷன் ஆஃப் 2 objects 34. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் ஏன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது யூசர் டிஃபைன்ட் கிளாஸ். சரிங்களா, இதில் டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி இனிட் மெத்தட். ஸோ இனிட் மெத்தட் உங்களுக்கு எப்போ இன்வோக் ஆகும் நம்மளுக்கு தெரியும். இனிட் மெத்தட் எப்போ இன்வோக் ஆகும்னா, நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு இனிட் மெத்தட் கால் ஆகும் இல்லைங்களா. அப்போ a1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ a1ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் பராமீட்ரு, அதாவது பாஸ் பண்ணுறேன், வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன் 10ன்னு சொல்லி. ஸோ இந்த 10 கேரி பண்ணிவிட்டு இந்த இனிட் மெத்தட் இன்வோக் ஆகும். அப்போ செல்ஃப் டாட் ஏ, ஸோ செல்ஃப் டாட் ஏல நான் கொடுக்குற 10 வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி a2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கிளாஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் ஒரு கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் a2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேம் கிளாஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அகெயின் இந்த இனிட் மெத்தட் கால் ஆகும் இல்லைங்களா. இப்போ 24 அப்படின்ற இந்த வேல்யூவை கேரி பண்ணிட்டு போகும், எக்ஸில் போய் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணோம். அப்போ செல்ஃப் டாட் ஏ அப்படிங்கிறதுல என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, இப்போ 24 வந்திருக்கும். அதாவது a1ல் இனிட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஏல 10 இருக்கும். a2 இனிட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டாட் ஏல வந்து 24 இருக்கும். சரிங்களா,
ஸோ இதில் ஒன்றும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அடிஷன் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1 + A2. நீங்கள் நார்மலாக இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, 20 + 30, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இல்லை நம்ம வேரியபிள்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா, வேரியபிள் A + B அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது வேரியபிள் கிடையாது, நான் கொடுத்துருக்கிறது என்னது, ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் A1, அதே கிளாஸுக்குரிய இன்னொரு ஆப்ஜெக்ட் பேர் தான் A2. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஆப்ஜெக்டை ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நார்மலாக நான் வந்து ஒரு நம்பரையோ இல்லை 2 ஸ்ட்ரிங்கையோ நான் ஆட் பண்ணலை, 2 ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸுக்கே 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த 2 ஆப்ஜெக்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த ப்ளஸ் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதாவது $_add. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே A1 இருக்குது, A1 ப்ளஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிளை பார்த்த உடனே கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தேடிட்டு போயிடும். இதில் இந்த செல்ஃப் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த செல்ஃபுக்கு A1ம் இங்கே அதர் கொடுத்துருக்கோம் இல்லையா இன்னொரு பேராமீட்டர், இந்த இன்னொரு பேராமீட்டருக்கு A2வையும் எடுத்துப்போம். உங்களுக்கு A1ல் உள்ள A வேல்யூ என்னன்னு சொன்னோம், 10ன்னு சொன்னோம். அதே மாதிரி A2ல் உள்ள A வேல்யூ என்னன்னு போட்டிருந்தோம், 24ன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 10 + 24 ஆட் ஆகி உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் போது அகெயின் இங்கே தான் வரும் கண்ட்ரோல். அப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆகும் 34 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் ஓவர்லோட் ஆகுது, இந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஓவர்லோட் ஆகிருக்கு. எப்படி ஓவர்லோட் ஆகுது, 2 ஆப்ஜெக்டை உங்களால் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியுமா, பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ பைத்தான் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதாவது ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா $_add அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா கண்ட்ரோல் பாஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ்ஸை பார்த்தோன்னே இந்த ஃபங்க்ஷன் தான் இன்வோக் ஆகும். இதில் செல்ஃப் பேராமீட்டர் என்னன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், அதர் பேராமீட்டர் என்னன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் உள்ள வேல்யூ ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூவும் சேர்ந்து உங்களுக்கு ஆட் ஆகி ரிட்டன் ஆகி உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல யூசர் டிஃபைன்டு கிளாஸ், ஏன்றது யூசர் டிஃபைன்டு கிளாஸ். இங்கே நம்ம பார்த்தது வந்து இன்ட் டைப்பு இல்லைங்களா, இது இன்ட் கிளாஸ், அதாவது இன்பில்ட் கிளாஸ். இது யூசர் டிஃபைன்டு கிளாஸ். இது இன்பில்ட் கிளாஸுக்குரிய ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ப்ளஸுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்னாலும் கிளாஸ் எல்லாமே ஒன்று தான், உங்களுக்கு கிளாஸும் ஒரு டேட்டா டைப் தான். ஸோ யூசர் டிஃபைன்டு கிளாஸுக்குரிய ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நடந்திருக்கு, அதுவும் ப்ளஸ்ஸுக்குரியது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இப்போ இந்த இடத்துல இங்கே 34 வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வேல்யூஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 20 கொடுக்குறேன், இங்கே வந்து 14 கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஆட் அப்படின்றதுக்கு பதிலாக சப் அப்படின்னு சொல்லி பைத்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் மேஜிக் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ A1 - A2 அப்படின்றத அதாவது இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை பார்த்தோன்னே எங்கே போயிடும் கண்ட்ரோல்னால் இந்த ஃபங்க்ஷனை தேடிட்டு போயிடும். இந்த ஃபங்க்ஷனை தேடி போயிட்டு உள்ளே நீங்கள் என்ன கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சப்புன்னு தானே கொடுத்துருக்கேன், அப்போ இந்த இடத்துல நான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கரெக்டாக வந்து நான் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ மைனஸ் கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் என்டர். அப்போ என்ன ஆகுது, 20 - 14 6. ஸோ இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் சிம்பிள் அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆர் மேஜிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MUL $_MUL $_. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார் போட்டுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் என்டர். அப்போ 20 × 14 280. ஸோ இது மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸுக்குமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல இதனுடைய ஒர்க்கை வந்து நார்மல் ஒர்க்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவர்லோடு கொடுத்துருக்கோம். இதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்றோம். ஓகே கைஸ், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.